ஆபாசமான வார்த்தைகளை குழந்தை பேசுறாங்கன்றாங்க. அது ஆபாசமான வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள். எங்க கேட்குறாங்களோ அதை அவங்க ரிப்பீட் பண்றாங்க. அதே மாதிரி பழக்கங்களை ரிப்பீட் பண்ணுவாங்க. வயதானவர்கள் சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துறது, திரைப்படங்கள், எல்லா திரைப்படங்களையும் இப்போ பார்க்குறோம். அப்போ வயதானவர்கள் இதெல்லாம் பண்ணணும். அப்பதான் ஒரு முதிர்ச்சி ஊற்ற ஆண் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது ஒரு தமாஷா இருக்கு, ஒரு கவர்ச்சியா இருக்குன்னா அதை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த பியர் குரூப்ல இவங்க போகும்போது இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து இலவசமாக முதல் சிகரெட்டும் முதல் கப் அந்த ஒரு பெக் விஸ்கியும் இலவசமாக தான் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு நோ சொல்ல நம்ம பெற்றோர்கள் கண்டிப்பாக கற்றுத்தந்துருக்கணும். அப்படி கற்றுத்தரலைன்னா அது இயல்பானது, அப்படி செஞ்சாதான் நம்ம ஒரு வாலிபன் ஆகிறோம், இல்லைன்னா சிறு வயது பிள்ளைகளாக இருப்போம் நம்ம அப்படின்னு அவங்க நம்பக்கூடும். அதே மாதிரி வேற பல்வேறு போதை பழக்கங்கள், தேவையில்லாத பல்வேறு பிரச்சனைகளும் அவர்களுக்கு வரக்கூடும். அப்போ நம்ம அதை பற்றி அவர்களோட பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு எளிமையாக அவர்கள் தேவைப்படும் போது அவர்களுக்கு அருகில் இருந்து அவர்களோட ஒரு எளிமை உரையாடல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். கண்டிச்சு இதெல்லாம் நீ பேசக்கூடாது, இதை பார்க்கக்கூடாதுன்னு அதிகாரம் உள்ள ஒரு பெற்றோர், கையில் பெரம்போட இருக்க வாத்தியார், இவர்களோடெல்லாம் அவர்கள் மனம் திறந்த உரையாடல் நடத்த முடியாது. அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வருது, இது சரியா தப்பா, தூக்கத்தில் விந்து வருது சரியா தப்பா, பல ஒரு ஈர்ப்பு வருது சரியா தப்பா, யார்கிட்ட போய் கேட்பாங்க? உண்மையில் 3ஆம் உலக நாடுகளில் நம்ம இந்தியா, தமிழ்நாடு போன்ற இடங்கள்லாம் யாருமே இல்லை அவங்ககிட்ட பேசுறதுக்கு. பெற்றோர்கிட்ட போய் பேச முடியுமா? சொல்ல போனால் பெற்றோருக்கே சரியா எது தப்பு எதுன்னே தெரியாமல் இருப்பாங்க. அவங்க குழந்தையோட உரையாடுறதுக்கு ரெடியாகவும் இருக்க மாட்டாங்க.